எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட்டு கோதுமை தோசை. இந்த கோதுமை தோசைக்கும் வீடியோவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. மாவில்லை, நேற்றே காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் மாவு தான் இருந்துச்சு. இப்போ பாப்பாவுக்கு வேணும் அப்படின்ட்டு அதையும் எங்கள் பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கும் கொஞ்சம் முடியல. அதனால் அம்மா நான் கோதுமை மாவு கரைச்சி வச்சுட்டு தக்காளி கடைஞ்சி வச்சுட்டு போகிறேன், நைட்டுக்கு எடுத்துங்க, நாளைக்கு நான் மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் இன்னைக்கு காலையில் உப்புமா போட்டாச்சுங்க, அதையும் போட்டாச்சு, சப்பாத்தியும் போட்டாச்சு, இப்போ கோதுமை தோசையும் ஊற்றியாச்சு. 2 நாளாக இப்படியே மாவு கொஞ்சம் மாவு கையில் வச்சுட்டு அப்படியே ஓட்டியாச்சு. அதனால் நான் மாவு வேணுமே திடீர்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். நான் நைட்டு 8 மணிக்கு தான் ஊற வச்சேன். எங்கள் பொண்ணு இருக்கிறப்ப ஊற வச்சா திட்டுவா, ஏமா இந்நேரத்தில் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு இருக்கீங்க, காலையில் ஒரு வேளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் ஏதாவது செஞ்சு கொடுத்து விட்டுறேன், இடியாப்பம் ஏதாவது போட்டு கொடுத்து விட்றேன் அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. நைட்டு 8 மணிக்கு ஊற வச்சேங்க. அவங்க போனதுக்கப்புறம் 8:10க்கெல்லாம் போட்டேன். வர அரிசி வர உளுந்து அப்படியே போட்டு விட்டேன் கிரைண்டரில், நல்லா களைஞ்சிட்டு மட்டும் போட்டேன். இப்போ மணி 9 ஆகுதுங்க, அரைப்பட்டுருச்சு. அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக போட்டுட்டேன். இப்போ நம்ம போய் அங்கே பார்க்கலாங்க. எங்கள் வீட்டில் அவருக்கு இந்த தோசை எடுத்து வச்சுட்டு வந்துடுறேங்க. அதனால் எனக்கு மாவு இல்லாமல் இருக்கவே பிடிக்காது. அதனால தான் இப்படி டக்குன்னு ஊற வச்சு அரைக்கிறேன். அதுவும் உங்களுக்கு யூஸாக இருக்கும், தெரியாதவங்களுக்குலாம் தெரியப்படுத்துற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அந்த மாவரிசதையுமே உங்கள்கிட்ட காட்ட போகிறேங்க. இப்போது இட்லி அரிசியை 5 பங்குக்கு 1 பங்கு அளவுக்கு இப்போ நான் உளுந்து ஊற வச்சுருக்கேங்க. உளுந்து இந்த மாதிரி வர உளுந்தாக தான் ஊற வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் வெந்தயம் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. இது ஒரு 10 நிமிஷம் மட்டுமே நான் ஊற வச்சேங்க. ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா களைஞ்சி எடுத்துட்டேங்க. ஒரு 2-3 முறை களைஞ்சிடணும். அப்புறம் நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாங்க. எப்போயாவது தவிர்க்க முடியலைன்னா இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. ஆனால் மாவு நல்லா ஊற வச்சு அரைச்சாதான் கொஞ்சம் மாவு காணும். நான் இன்றைக்கி அவசரத்துக்காக இந்த மாதிரி அரைக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி தெளித்து நம்ம இட்லி மாவு பார்த்துக்கு அரைக்கணுங்க. எப்போயாவது சமயத்தில் இந்த மாதிரி ஒன்றா போட்டு அரைப்பேங்க, நல்லா தான் வருங்க. இப்போ இட்லி மாவு அரைக்கிற அளவுக்கு அரைப்பட்டுச்சு. இப்போ நான் அதை பாத்திரத்துக்கு மாற்றிடுறேங்க. நான் கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் எல்லாமே சேர்த்து ஓடி இருக்குங்க. 10 நிமிஷத்தில் கிரைண்டரில் போட்டு இன்னைக்கு 1 மணி நேரத்தில் நான் மாவு அரைச்சி எடுத்துட்டேங்க. டக்குன்னு மாவு இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியும் நம்ம ஊற வச்சு அரைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணுறேங்க. இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், பணியாரத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா அரிசி இட்லி அரிசி நான் 5 பங்கு எடுத்துக்கிட்டேன், 1 பங்கு உளுந்து சேர்த்துக்கிட்டேன், அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதனால் இந்த மாவில் நமக்கு எல்லாமே வருங்க. இந்த மாதிரியும் சமயத்தில் நான் எப்பயாவது அரைப்பேங்க. எப்பயுமே நாங்கள் டின்னர் ஒரு நைட் 8 மணிக்குள்ளேயே முடிச்சிருவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, 9 மணி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ மாவு எடுக்க எடுக்க இப்போ அவருக்கு ஊற்றிட்டு இருக்கேங்க. பாருங்க, நான் 8 மணிக்கு ஊற வச்சேன், 9 மணிக்கெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டேன். ஆனால் கொஞ்சம் கிரைண்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. இடையில நான் தோசை ஊற்றிக்கிட்டே எடுத்தேன்னா, அதனால் அப்புறம் நைட் சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிரும். அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ நான் மாவு கரைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ இந்த மாவை கரைச்சிட்டு நான் எப்படி புளிக்க வைக்கிறேன்னு பாருங்களேன். ஏன்னா நைட்டு 9 மணிக்கு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, பனிக்காலம் வேறு. காலையில் எங்கள் வீட்டில் 8:30 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருங்க. இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று காலையில் செய்கிற டிஃபன் 8:30க்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருவோம். அதனால 8:30க்குள்ளே மாவு பிடிக்காது. அதுக்கு நான் ஒரு வேலை பண்ணுறேன், அது என்னன்னு பாருங்க. நீங்கள் இப்போ சாதாரணமாக அரிசி கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஊறலாம், 1 மணி நேரம் கூட நான் வெயில் காலத்துலலாம் ஊற வச்சு அரைச்சிருக்கேங்க. நல்லா தான் இருக்கும். நல்லா ஊறின வரைக்கும் சீக்கிரமாக அரைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உளுந்தையுமே ரொம்ப நேரம் நான் ஊற வைக்க மாட்டேன். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் தாங்க எப்பயுமே ஊற வைப்பேன். அப்புறம் ஏதாவது விசேஷ நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் காலையில் எழுந்த உடனே ஊற வைக்கணும் அப்படின்னா நைட்டே ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நல்லா களைஞ்சிடுவேன். ஃபஸ்ட்டே ஒரு டைம் களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்த ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுத்துருவேன். 7 மணிக்கு எந்திரிச்ச உடனே போட்டுவிடுவேன். நல்லா மாவாகுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த கூலிங்கோடு போட்டு அரைச்சோம் அப்படின்னா உளுந்து நல்லா மாவு காணும். நீங்கள் 1.25 டம்ளர் போடுறீங்க அப்படின்னா 1 டம்ளர் போட்டிங்கன்னா கூட போதும். அந்தளவுக்கு உளுந்து மாவு காணும். இப்போ நான் இட்லி மாவு பதத்துக்கு இதை கரைச்சிட்டேன். இப்போ ஒரு 2-3 பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேங்க. அதே மாதிரி மாவு கரைக்கும் போது கரண்டிலாம் நீங்கள் கலக்கக்கூடாது. இந்த மாதிரி கையில் நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா தான் மாவு நல்லா புளிச்சு வருங்க. தனித்தனி பாத்திரத்தில் ஊற்றிடுவேங்க.
இப்போ இந்த மாவு கரைச்ச பாத்திரத்தையுமே நான் வந்து கையோட கழுவிடுங்க. பெரிய அடுப்பில் தான் கரைப்பேன். அதை அப்படியே போட்டால் காலையில் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இதை கழுவிடுவேன். அப்படியே போட்டால் கொசு முடிச்சிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாவு கரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாவு வச்சு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். அப்புறம் இந்த மாவு அரைக்கிறதுல உங்களுக்கு நான் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லி கொடுக்குறேங்க. இந்த மாதிரி கரைக்கும் போது வந்து கீழே மாவு சிந்துனாலும் இந்த டவல்லையே போயிடும். நம்ம அடுப்பு மேடை தொடக்க வேண்டியதில்லை. அப்புறம் வந்து இடமும் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். கடப்பக்கெல்லாம் இருந்தாலும் சரி, கிரானைட்டாக இருந்தாலும் சரி. அதுக்காக வந்து கீழே ஒரு டவல் போட்டு மாவு கரைச்சிங்க. இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நான் சொல்லித்தரேங்க. எல்லாத்தையும் மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டேங்க. அடுப்பில் வெந்நீர் வச்சுருக்கேன். எதுக்குன்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேங்க. இப்போ இந்த வெந்நீர் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கீழே வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் போட்டு தான் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற வெந்நீர் வந்து இந்த மாதிரி வைக்கக்கூடாது. அதுக்காக நான் ஸ்டாண்ட் போட்டு தான் வச்சுருக்கேன். நம்ம கரைச்ச மாவுல இருந்து ஒரு பாத்திரத்தை இந்த வெந்நீருக்குள்ளே வச்சிடும். இப்போ வெந்நீரில் வச்சு ஒரு மூடி போட்டுட்டேங்க. இந்த வெந்நீர் ஆறி போகாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு மூடி போடுறேங்க. இந்த பனிகாலத்தில் இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி வச்சு பாருங்க, நல்லா புளிச்சு இட்லி நல்லா இருக்கும். என் கைக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் நான் நிறைய நாட்கள் வந்து காலையில் மாவு அரைச்சா கூட நைட் இட்லி ஊற்றணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி வெந்நீரில் வைப்பேன். இல்லைன்னா வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து வச்சுட்டு தான் நைட் இட்லி ஊற்றுவேங்க. நல்லா புளிச்சு இட்லியும் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாவு புளிச்சதுக்கப்புறம் நான் காலையில் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன் எப்படி பொங்கியிருக்குன்னு. இந்த மாவெல்லாம் வந்து மேலே எழும்பியே வராதுங்க. அப்படியே நான் எப்படி ஊற்றி வச்சனோ அப்படிதான் இருக்கும். நாளைக்கு சாயங்காலம் தான் நல்லா மேலே எழும்பி வரும். இதை நான் உங்களுக்கு புளிக்க வச்சு காட்டுறதோட மட்டும் இல்லைங்க, நான் இட்லியும் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம காலையில் பார்க்கலாங்க. இப்போ காலையில் ஓரளவுக்கு மாவு புளிச்சிருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ எல்லா மாவையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நம்ம வெந்நீரில் வச்ச மாவில் மட்டும் லைட்டாக பபுள் வந்திருக்கு பாருங்கள். மற்ற மாவெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதனால் இது கொஞ்சம் புளிச்சிருக்கிறதால நான் இந்த மாவு எடுத்து தான் இட்லி ஊற்ற போகிறேன். இன்றைக்கி நான் குக்கர் தட்டில் தான் இங்கே இட்லி ஊற்றுறேன். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருந்தா இட்லி 7 நிமிஷம் வெந்தாவே போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ வெந்ததுக்கப்புறமா எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த இட்லி வந்து நம்ம குக்கர் தட்டில் ஊற்றுறதுனால ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்களேன். நம்ம ஊற வச்ச உடனே தான் நான் உங்களுக்கு கிரைண்டரில் போட்டேன், அரைச்சி கரைச்சி காட்டினேன். இப்போ எங்கள் வீட்டில் எவ்வளோ சாஃப்டாக இட்லி, அதுக்கு ஒரு குருமாவும் ரெடி பண்ணிட்டேங்க. உருளைக்கிழங்கு குருமா தான் எங்கள் வீட்டில் இட்லிக்கு ரெடி பண்ணேங்க. இந்த குருமாவும் இந்த இட்லிக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் எப்பயாவது இந்த மாதிரி அவசரத்துக்கு நீங்கள் அரைச்சி பாருங்களேன், சாஃப்டாக இருக்குங்க இட்லி. அதுவும் நம்ம அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்களேன். அப்படியே இட்லியை கையில் தொடும்போதே அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. இட்லினாவே எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதனால தான் இந்த இட்லி கரைச்சதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு இப்போ நான் காட்டிகிட்ருக்கேங்க. நம்ம எங்கேயாவது அவசரமாக வெளியிலலாம் போகணுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஊற வச்ச உடனே அரைச்சிடலாங்க. இட்லிக்கும் குருமாவுக்கும் சும்மா கேட்கவே வேண்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.